அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் நம்ம திருக்குரானை ஓதிட்டு வரோம். 11வது அத்தியாயம் சூரா ஹூதை நம்ம ஓதுனோம். அல்ஹம்துலில்லா, 123 வசனங்கள் இதில் இருக்குது. ஒவ்வொரு வசனங்களுமே நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ முதல் வசனமே இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது இறைவேதம். அலிஃப்லாம் ரா அப்படின்னு ஆரம்பித்து இந்த அலிஃப்லாம் ராவுடைய அர்த்தம் நமக்கு தெரியாத மாதிரி இருக்குது. அலிஃப்லாம் ரானா என்ன, அது எந்த மாதிரியான ஒரு மொழி வடிவம் அப்படின்னு நமக்கு தெரியலை. பட் நிச்சயம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸோ வரலாறு நிறைய மொழியையும் மொழி வடிவையும் அழிச்சிருக்கு. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாக குர்ஆனில் நிறைய ஆயத்துகள், நிறைய அத்தியாயங்கள், அதனுடைய ஆரம்பமே இப்படி தான் இருக்குது. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறணும். ஸோ எடுத்தோடனே அல்லாஹ் இதை என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைந்த வேதம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்ன, இந்த வேதம்னால நமக்கு என்ன ஃபாய்தா இருக்குது, என்ன பிரயோஜனம் இருக்குது, இதையெல்லாம் தான் இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறதாக நம்ம எடுத்துக்கிறலாம். ஸோ அந்த கட்டளை அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவை தவிர யாருக்கும் நீங்கள் அடிபணியாதீங்க. ஸோ இது ரொம்ப அல்லாஹ் தஅபுது இல்லல்லா, அந்த அடிபணிவது. ஸோ அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொல்லிட்டு விஷயமே அடிபணிவதை பற்றி பேசுகிறான். ஸோ அடிபணிவது அப்படிங்கிறது நம்ம லைஃப்லையுமே இருக்குது. ஒருத்தவங்க பேச்சை நம்ம எப்படி கேட்குறோம், முழுவதும் கேட்குறோமா, இல்லை அது சரியாக தப்பான்னு யோசித்து கேட்குறோமா, இது 2 வகைப்படும். ஸோ முழுவதும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த அடிபணிவது அப்படிங்கிறது அவங்களையே முழுமையாக சாருது. இல்லை ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது சரியாக தப்பான்னு நான் யோசித்து அது சரின்னா நான் செய்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் அல்லாவுக்கு அடிபணிகிறீங்க. ஆனால் எந்த ஒரு யோசனையும் கிடையாது, நீங்கள் சொல்லிட்டீங்க நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னா நம்ம அல்லாவுக்கு அடிபணியலை. எந்த மனிதர் அல்லது எந்த சட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சோ அதுக்கு தான் நீங்கள் அடிபணிகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதில் அல்லாஹ் சொல்கிறான், என்னை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணியாதீங்க அப்படின்னு. இன்னும் நீங்கள் அல்லாஹ்கிட்ட, இறைவன்கிட்ட, அதுவும் உங்கள் இறைவன்கிட்ட மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவன்தான் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் தரான். நம்மளுடைய வாழ்வாதாரங்களாக இருக்கட்டும், இன்னும் நமக்கு தேவையான மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் தரக்கூடியவன் இறைவன் தான். ஸோ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். நம்ம சாதாரணமாக அவங்க பேச்சை கேட்கணும், இவங்க பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு எல்லாத்தையும் தர்றவன் அல்லாஹ் தான். ஸோ அவனுடைய பேச்சுக்களை நம்ம கேட்குறோமா, முதல்ல அவன் என்ன சொல்கிறான்னாவது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோமா. ஸோ அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் கிட்ட தான் நம்ம திரும்ப வேண்டி இருக்குது, அதையும் சொல்கிறான். இன்னும் அவருடைய பார்வையை விட்டு மறைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்களுடைய, அதாவது இவங்க பேச்சை கேட்கணும், இல்லை இவங்க நல்லது சொல்கிறாங்க, இல்லை இறைவன் பேசுகிற விஷயங்களை நமக்கு எத்தி வைக்கிறாங்க அப்படின்ட்டு அதுலேருந்து விலகிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் நெஞ்சங்களை திருப்பிக்கிட்டாலும் கூட, உங்கள் ஆடைகளால் உங்களை மூடிக்கிட்டாலும் கூட உங்களுடைய ரகசியங்களை இறைவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ நம்மளுடைய ரகசியங்களையும் அவன் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ ஒரு விஷயம் உங்களை சிந்திக்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் அந்த இடத்த விட்டு ஓட நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளங்களையும், எனக்கு சிந்திக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், செயல்படுறது தான் சோம்பேறித்தனம்னா சிந்திக்கவே நான் சோம்பேறித்தனம் தான் படுவேன் அப்படின்னு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளங்களை அவன் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ அல்லாஹ்வுடைய கட்டளையை பற்றி அல்லாஹ் ரொம்ப அழகாக பேசிட்டு வரான். மாஷா அல்லாஹ். இன்னும் 6வது வசனத்தில் பாருங்கள், உணவு அளிக்கிறதுக்கு ஏன் அல்லாஹ் அதிகமாக உணவு அளிக்கிறது, உங்களுக்கான வாழ்வாதாரத்தை தர்றது, இது எல்லாமே நான் ஏன் பேசணும்? நம்ம என்னையா சிந்திச்சு பார்த்துருக்கோமா? அப்போது நமக்கு இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நான் சாப்பிட்டா என் வயிறு, என்னோட சின்ன வயிற்றுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உணவளிக்க நான் தானே பொறுப்பேற்றிருக்கேன். நான் பொறுப்பேற்றாமல் இந்த பூமியில் வேறு யாராவது பொறுப்பேற்றிருக்காங்களா?
நான் இந்த பூமியில் யாருக்காவது உணவு தர்றதுக்கு பொறுப்பு ஏற்றுக்காமல் இருக்கேனா அப்படின்னு கேட்குறான். ஸோ யார் யாருக்கு எவ்வளவு போய் சேரணும், என்னென்ன உணவு போகணும், அதாவது உணவுங்கிறது ஃபுட்டு மட்டும் கிடையாது, நமக்கான இருப்பிடம், நமக்கான வாழ்வாதாரம், நமக்கான அதிகாரம், நமக்கான அந்த உறவுகள் எல்லாமுமே தான். ஸோ இங்கே நான் உயிர் வாழ்கிறதுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம். ஸோ அதுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கான். அப்போ நம்ம இன்றைக்கி யார் பொறுப்பேற்றிருக்காங்கன்னு நினச்சி இவ்வளோ படிப்பு படிக்கிறோம், இவ்வளோ அப்போ அதுக்குன்னு படிக்கக்கூடாதுன்னு இல்லை. நீங்கள் படிங்க, நல்லபடியாக படிங்க, நல்லபடியாக வேலை பாருங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் இறுதியாக இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா இறைவன் தான் தரான். அப்போ அவனுக்காக அவன் சொன்னபடி நான் செயல்படணும். இதுதான் நம்மளுடைய கோர் கான்செப்டாக இருக்கணும். அதே மாதிரி அவன் சொல்கிறான், நான் 6 நாளில் இந்த வானத்தையும் பூமியையும் நான் படைத்தேன். இன்னும் இந்த அர்ஷின் நீரின் மீது அதாவது என்னுடைய இந்த அரியாசனத்தை நான் நீரின் மீது போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் பண்ணியிருக்கேன்னா, நீங்களில் யார் நல்ல செயல் செய்கிறீங்க, யார் தவறான செயல்கள் செய்கிறீங்கன்னு செக் பண்ணுறதுக்கு. அப்போ அல்லாஹ் இத்தனை விஷயங்களையும் படைத்ததனுடைய நோக்கம் என்ன? நம்ம தொழுகணுன்னா, நம்ம அல்லாஹ்வை திக்ரு பண்ணணும்னா, நம்ம யார் நல்ல செயல்கள் செய்கிறோன்னு அல்லாஹ் செக் பண்ணுறதுக்காக இவ்வளவும் படைச்சதாக சொல்கிறான். ஸோ அல்லாஹ் நம்மளெல்லாம் படைச்சதுக்கு காரணம் இதுதான். நீங்கள் யார் நற்செயல் செய்கிறீங்கன்னு சோதிக்கிறதுக்கு. நம்ம இறந்து போனாலும் மீண்டும் நம்மளை அல்லாஹ் வெளிப்படுத்துவான், எழுப்பப்படுவான். ஸோ இதெல்லாம் இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, இதை பற்றிலாம் பேசுனா நீங்கள் முட்டாள்தனமாக பேசுகிறீங்க, நீங்கள் சூனியக்காரத்தனமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே தான் இன்றைக்கி நமக்கும். நீங்கள் நல்ல செயல்கள், நீங்கள் தொழுகிறது ஓதுறதை தாண்டி அது நல்ல செயல் தான், மாஷா அல்லாஹ். அப்போ தான் நம்ம சுத்தமாக இருப்போம். அதை தாண்டி நீங்கள் இறைவனுக்காக, மற்ற மனிதர்களுக்காக, சக மனிதர்களுக்காக, சமூகத்துக்காக நீங்கள் சரிசமமாக நில்லுங்க, ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க அப்படின்னா முட்டாள்தனமாக பேசாதீங்க போங்க அப்படின்றோம். ஸோ இந்த மாதிரி இவங்க சொல்லக்கூடியவர்கள் தான் அப்படின்னு இறைவனே சொல்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலம் வர வரைக்கும் இவங்களுக்கு தண்டனை தாமதப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த தண்டனை ஒருவேளை இவங்கக்கிட்ட வந்துட்டா, யாருக்கிட்ட நல்ல செயல்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னால், சூனியக்காரத்தனமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு அந்த காலம் ஒரு டைம் இருக்குது, அந்த டைம் வந்தோன்னா அந்த தண்டனை இவங்களை சூழ்ந்துக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடை நம்ம கொடுத்து அதை அவன்கிட்டேருந்து எப்போயாவது பறிச்சுக்கிட்டா நிச்சயமாக அவன் நிராசை அடைஞ்சிடுறான், நன்றி கெட்டவனாக ஆகிடுறான். ஸோ இறைவன் நமக்கு கொடுத்தது எப்போ வேணால் நம்மளை விட்டு போகலாம். ஸோ அவன் கொடுக்கும்போதும் நம்ம நன்றியுடையவர்களாக இருக்கணும், அதை எடுக்கும்போதும் நன்றியுடையவர்களாக இருக்கணும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் நம்ம நன்றி கெட்டு இருக்கோம் அப்படின்னு. அதே மாதிரி அவனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு அதுக்கு பிறகு மனுஷனுக்கு அல்லாஹ் ஒரு இன்பத்தை தந்தான் அப்படின்னா அவன் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான். அந்த சந்தோஷம் எங்கே கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னா, ரொம்ப அகந்தை, ரொம்ப ஒரு மாதிரி தலக்கணம் கொண்டவனாக அவனை ஆக்கிடுது. ஸோ ஒரு துன்பத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே துன்பத்துக்கு அப்புறம் தான் இன்பம் வரும். அந்த இன்பத்தை அவன் தலகால் புரியாமல் அந்த இன்பம் அவனை ஆக்கிடுது. ஆனால் யார் அந்த இன்பம் வந்தாலும் பொறுமையை மேற்கொண்டு நற்செயல் செய்கிறாங்களோ, அப்போ அந்த பொறுமை அப்படிங்கிறது மிக முக்கியமான வார்த்தை. ஸோ எந்த ஒரு நிலையிலையும் அந்த அகந்தைன்ற எண்ணம் இல்லாமல் சாதாரணமான எண்ணம் கொண்டு நற்செயல்கள். அப்போது யார் அல்லாஹ் சொல்கிறாள்ல, நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாள்ல, எதுக்கு செக் பண்ணுறான், என்னென்னலாம் செக் பண்ணுறான், நீங்கள் சந்தோஷத்தில் எந்த மாதிரி இருக்கீங்க, சோகத்தில் என்ன மாதிரி இருக்கீங்க, நீங்கள் பொறுமையாக நல்ல செயல்கள் செய்கிறீங்களா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான். ஸோ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை, அப்படி சொல்லி தான் உள்ளே வந்திருக்கோம் நம்ம. ஸோ யார் பொறுமையோடு இருக்காங்களோ, நல்ல செயல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம எல்லாரும் சில நேரங்களில் நன்றி கெட்டவர்களாகத்தான் இருந்திருப்போம், தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்திருப்போம். அப்போ அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பும் பெரும் கூலியும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வஹியின் மூலம்
அல்லாஹ் சொல்கிறான், இந்த வஹியின் மூலம் உங்களுக்கு என்ன சொல்லித்தரப்படுது அப்படின்னா, இன்னும் வந்து நீங்கள் இந்த குரானில் இருக்கிறத, ஸோ நபிக்கு வந்து வஹியின் மூலமாக வர்றது, நமக்கு வந்து இந்த குரானில் தானே வஹி, ஒட்டுமொத்த குரானும் தானே அல்லாஹ்வுடைய வஹி. இதில் இருக்கிறத சிலதை நீங்கள் எடுத்து சொல்கிறதும் சிலதை வந்து விட்டு விடணும் அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் செய்யக்கூடாது. இன்றைக்கி என்ன நடக்குது? குரானே எடுத்தாலும் ஒரு சில அத்தியாயங்கள் மட்டும்தான் வந்து நமக்கு விரிவுரை கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சில அத்தியாயங்கள் நம்ம மனனம் செய்வோம், ஹாஃபில்னா எல்லாத்தையும் மனனம் மட்டும் செய்வோம். ஆனால் யாராவது ஒவ்வொரு அத்தியாயத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்குறோமா? ஹதீஸுகளில் பயான்களில் நமக்கு சொல்லித்தரது ஓகே, பட் நம்ம பார்க்குறோமா? நமக்கு அப்படி ஒவ்வொரு சாப்டர் வைஸ் நமக்கு சொல்லித்தராங்களா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி நீங்கள் வந்து வஹியில் உள்ளதை நீங்கள் விட்டு விடாதீங்க, கொஞ்சத்தை சொல்லி கொஞ்சத்தை சொல்லாமல் விட்டுறாதீங்க. ஏதேனும் செல்வ கருவூலம், ஸோ இந்த மக்கள் வந்து இவங்களுக்கு வந்து போயும் இந்த வேதம் இறங்கினதுக்கு பதிலாக, இந்த வஹி இறங்கினதுக்கு பதிலாக ஏதாவது செல்வம் இறங்கியிருக்கக்கூடாதா, அல்லது வானவர்கள் வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு இவங்க சொல்கிறதுனால, நபியே நீங்கள் வந்து கலங்காதீங்க. நீங்கள் வந்து நபிக்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடியவர் மட்டும்தான், பொறுப்பு எல்லாம் அல்லாஹ் தான் ஏற்றுக்கிறான், நீங்கள் பொறுப்பாளிலாம் இல்லை அப்படின்னு நபிக்கு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய நபிக்கே வந்து இந்த மக்கள் வந்து செல்வத்தையும் அதிகாரத்தையும் தான் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய சட்டங்களை கேட்கல. அல்லாஹ்வுடைய சட்டம்ங்கிறது செல்வத்தையும் அதிகாரத்தையும் அழகாக நமக்கு கொண்டு வரும். ஆனால் எனக்கு சட்டம்லாம் வேணாம், எனக்கு செல்வத்தையும் அதிகாரத்தையும் மட்டும் கொடுன்னு நபிக்கிட்டேயே கேட்ட மனிதர்கள் தான். அப்போ இன்றைக்கி நம்மெல்லாம் ஏமாத்துறோம், சிந்தித்து பாருங்கள். அதே மாதிரி இன்னும் சிலர் சொல்கிறாங்க, இந்த வேதத்தை இவராக இட்டுக்கட்டி பேசுகிறாரு அப்படின்னு. ஆனால் அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதில் ஒரு 10 அத்தியாயத்தையாவது நீங்கள் கொண்டு வாங்க, அல்லாஹ்வை தவிர யாரை வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இதுவே என்ன சொல்கிற சேலஞ்சே வைக்கிறான். இன்னும் நீங்கள் வந்து உங்களால் யாரையுமே சப்போஸ் உங்களுக்கு யாருமே உங்களுக்கு உதவிக்கு வரலை அப்படின்னா, இந்த வேதம் அல்லாஹ்வை கொண்டு தான் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஸோ அவனை தவிர உண்மையான இறைவன் வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இனியாவது நீங்கள் அடிபணிவீங்களா? ஸோ அல்லாஹ் கேட்குறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு சொன்னது எல்லாமே அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிபணிங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, இந்த வேதத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வேதம்லாம் வேணாம், எங்களுக்கு செல்வமும் மலக்குமாரை ஏன் கேட்குறாங்க? ஸோ மலக்குமார் இருந்தால் நமக்கு அதிகாரம் கிடைக்கும், அதுதான். அப்போது செல்வமும் அதிகாரமும் இவங்க கேட்டதுக்கு அல்லாஹ் இந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறான். ஸோ என்ன மாதிரி ஒரு சட்டம் உங்களால் எழுத முடிஞ்சால், நான் சொல்கிற மாதிரி நடுநிலையாக ஒரு விஷயத்தை உங்களால் கொடுக்க முடிஞ்சால் கொடுத்து பாருங்கள், யாரை வேணால் நீங்கள் துணைக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த சட்டம்ங்கிறது சட்டம் வேறு, இன்னும் அதுக்கு டிராஃப்ட்னு சொல்லுவாங்க, அதாவது சட்டத்துக்கு முன்னாடி ஒரு வரையறைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் குரான் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்குமே தேவையான ஃபார்முலா இந்த குரானில் இருக்கும். அதை நம்ம எந்த சிச்சுவேஷனில் எப்படி போடணுங்கிறது அறிவு உடையவர்கள் போட்டு சிந்திச்சு பார்ப்பாங்க. அறிவு இல்லாதவர்கள் வெறும் குரானை மனனமும் குரானை வந்து ஒரு 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 பாட்டு பொருளாக அழகான முறையில் ஓதவும் மட்டுமே நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அறிவுடையவர்கள் குரானை சிந்தித்து குரானை கொண்டு நிறைய தீர்வுகளை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இதில் யாருங்கிறத நம்ம தான் சொல்லணும், ரைட்? அதே மாதிரி யார் வந்து இந்த உலக வாழ்க்கையையும் அதனுடைய அலங்காரத்தையும் நாடுறாங்களோ அவங்களுக்கு அவங்க என்ன செயல்கள் செய்கிறாங்களோ அதற்கான கூலியை அல்லாஹ் வந்து கொடுத்துட்றான். ஸோ அதில் எந்த குறைபாடும் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ கிடைக்கிதே, அந்தளவுக்கு அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, அதனால அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ கெட்டது செய்கிறீங்களோ என்ன செஞ்சாலும் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான கூலி உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருவான். அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி. ஆனால் யார்
அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் அதாவது செல்வத்துக்கும் ஆசை கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செஞ்சு இருக்காங்களோ அவங்களுக்கு மறுமையில் நரக நெருப்பு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த உலகத்தில் அவங்க வாங்கின பேர் புகழ், அவங்க வாங்கின அந்த அதிகாரங்கள் எல்லாமே இங்கேயே அடியோடு அழிஞ்சு போயிடும். ஸோ இவங்க இங்கே எவ்வளோ வேலை சும்மா இல்லை, அவங்க தப்பான செயல்கள் செஞ்சாலும் அவ்வளோ உழைப்பு போடுறாங்க. அதனால அவங்க இங்கே வெற்றி அடையலாம், ஆனால் மறுமையில் வெற்றி அடைய முடியாது. ஆனால் நம்ம உழைக்கவும் இல்லை, ஆனால் நமக்கு பரிசு மட்டும் வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி கிடைக்கும்? ஆனால் நம்ம தொடர்ந்து உழைச்சோம் அப்படின்னா பொறுமையாக இருக்கும் பட்சத்தில், பொறுமைங்கிறது எனக்கு உடனே அதற்கான பலன் கிடைக்காது, இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி அதை நான் வாங்குவேன் அப்படின்னு ஒரு அழுத்தமாக நம்ம நிற்கும் பட்சத்தில் நமக்கு நம்மளுடைய செயலுக்கான கூலி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தவறான வழியில் போனப்போ நமக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாமே வீணானது அப்படின்னு சொல்கிறான். ஒருவன் தன்னுடைய இறைவன்கிட்ட இருந்து தெளிவான சான்று வந்த பிறகும் கூட வேறொரு சான்று அப்படிங்கிறது அத்தாட்சி ஆயத் அப்படிங்கிறது இந்த கட்டளைகளையும் குறிக்கும். ஸோ இது செய்யாதன்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்த பிறகும் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, வேறொரு சான்று வராதா, ஒன்று வந்துருச்சு இன்னொன்று எங்கே அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடியே மூசாக்கும் நம்ம ஒரு வேதம் நம்ம கொடுத்தோம், அதில் வழிகாட்டியாகவும் அருட்கொடையாகவும் அது வந்துச்சு. ஆனால் இந்த உலக ஆதாயவாதிகள், அதாவது இந்த வார்த்தை மட்டும் எனக்கு வரமாட்டேங்குது, உலக ஆயதவாதிகள். ஸோ உலகத்தில் உள்ள விஷயங்கள் உலக ஆதாயத்துக்காக வந்துருச்சுடா, உலக ஆதாயம் இங்கே கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க, ரைட். உலக ஆதாயத்துக்காக இவங்க நிறைய விஷயங்கள் இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, மாற்றிக்கிட்டாங்க. ஸோ நம்பிக்கை கொள்ளத்தான் செய்வாங்க, ஆனால் மனித சமூகங்களை சார்ந்த யாரும் இதை மறுத்தா அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் நரகம். அப்போ மூசாவுக்கும் ஒரு வேதம் இறங்கப்பட்டுச்சு, அவங்களுக்கு யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறீங்களோ அப்போ அவங்க இந்த வேதம் படி ஃபாலோ பண்ணுங்கன்னு நம்ம சொன்னோம். ஆனால் அதில் சிலர் ஏற்றுக்கிட்டாங்க, பல மக்கள் அதை ஏற்றுக்கிறல அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ எல்லா வேதத்தையும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அல்லாஹ் மீது பொய்யை இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவங்களை அல்லாஹ் அக்கிரமக்காரர்னு சொல்கிறான். நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லாஹ் யாரையெல்லாம் அக்கிரமக்காரர்னு சொல்கிறான்னு. அப்போ அல்லாஹ் மீது பொய்யை சொல்லக்கூடியவங்க அக்கிரமக்காரர்களாம். இன்னும் அல்லாஹ்க்கு முன்னாடி அவங்க கொண்டு வரப்படுவாங்க. அப்போ சாட்சியாளர்களை எல்லாம் கேட்பான், ஏன் நீங்கள் அல்லாஹ் மீது பொய்யை இப்படி இட்டுக்கட்டி சொன்னீங்க அப்படின்னு கேட்பான். ஸோ கவனமாக இருங்க, அல்லாஹ் மீது எந்த விஷயத்தை இட்டுக்கட்டி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சாபம் உண்டாகும்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ வேதம் கொடுக்கப்பட்டும் அல்லாஹ் மீது இட்டுக்கட்டி பேசிய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு சாபம். ஸோ நமக்கு தெரியாமல் குரானில் இது இருக்குது அது இருக்குன்னு யாரோ எவரோ சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம பண்ண எல்லாத்துக்கும் எத்தனை சாபம் வாங்கியிருக்கோமோ இறைவனே அறிவான். அவுதுபில்லா, அஸ்தக்ஃபிருல்லா, இன்னும் என்னென்னமோ சொல்லணும் தான். இன்னும் பாருங்கள், இந்த அக்கிரமக்காரர்கள் அல்லாஹ்வுடைய வழியில் போக விடாமல் மக்களை தடுக்கிறாங்க. ஸோ இந்த அக்கிரமக்காரர்கள் யார்? அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அல்லாஹ் மேலே பொய்யா இட்டுக்கட்டி பேசுகிறவங்க. ரெண்டாவது மக்களை நேரான வழியில் செல்ல விடாமல் தடுக்கிறவங்க. இன்னும் அவங்க கோணலாக போகணுன்னு விரும்புகிறவங்க. இன்னும் அவங்க மறுமையை மறுக்கிறாங்க. அல்லாஹ்கிட்ட தானே நான் போய் சேரணும் அப்படிங்கிறத மறந்துட்டு எனக்கு இந்த உலக ஆதாயத்துக்காக நம்ம பிறரை அந்த சைடு போகாதீங்கன்னே தடுக்கிறது. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இது. நம்மளும் அவங்க சொல்லிட்டாங்கன்ட்டு அதை என்னென்ன சிந்திக்காமையே விட்டுடுறோம். இறைவன் பாதுகாப்பானாக.
இப்போ இந்த பூமியில் அல்லாவை இயலாமையிலாக்கும் வலிமை அவங்க பெற்றிருக்கலை. ஸோ இவங்களுக்கு என்ன ஆசைன்னா அல்லாவை இயலாமை ஆக்கிரணும் அப்படின்னு. ஸோ எந்த இடத்துலலாம் அல்லாவுக்கு போட்டியாக யாராவது வராங்க அப்படின்னா அக்கிரமக்காரர்கள், அதோடு சேர்த்து அந்த அக்கிரமக்காரர்களுக்கு ஒரு தலைவன் இருக்கான், அவன்தான் தஜ்ஜால் அப்படிங்கிறத நம்ம கண்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய சிந்தனை இருக்கணும். ஸோ அல்லாஹ்க்கு எதிராக அவங்களுக்கு உதவி புரிவோம். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான்ல, நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு பாருங்கன்னு. அப்போது இந்த யாரை வேணாம் அப்படிங்கிறது அந்த தஜ்ஜால் தான். ஸோ நமக்கு தஜ்ஜால் பற்றின நிறைய ஸ்டடீஸ் வந்து நமக்கு தெரியாது, தஜ்ஜால் பற்றின நிறைய அவேர்னஸ் நமக்கு இல்லை. பட் ஸ்டில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவன்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேளுங்க அப்படிங்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவன் மிக சமீபமாக இருக்கான்னு சிந்திச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு எதிராக வந்து நீங்கள் வந்து நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் இப்படி அல்லாஹ்வுக்கு எதிராக நிற்கிறவங்க தமக்கு தாமே இழப்பை ஏற்படுத்தி கொண்டவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மறுமையில் இவங்க தான் மற்றவங்களை விட அதிக இழப்புக்குரியவர்களாக இருப்பாங்க. யார்? அல்லாஹ் மேலே இட்டுக்கட்டி சொல்கிறவங்க. அதே மாதிரி அல்லாஹ்க்கு வந்து அல்லாஹ்வை விட நம்ம பெருசாக இருக்கணும், அதாவது அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஃபாலோ பண்ணணும். ஆனால் இன்றைக்கி யாருடைய சட்டங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சிந்திச்சு பாருங்கள். ஸோ அப்போ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சட்டங்கள் இல்லாமல் வேறு சட்டங்களை கொண்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி நேரான பாதையிலேருந்து நம்மளை கோணலான பாதைக்கு திசை திருப்பி விடுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு கியாமத்தில் மிக இழிவான தகுதி தான் இருக்கும், ரொம்ப இழிவு ஏற்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக யார் இறைநம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறாங்களோ அவங்க சுவர்ணவாசிகள், அதில் அவங்க எப்போவுமே தங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி 2 வகையினருடைய உவமை, அதாவது தீய செயல்கள் அல்லாவை மறுத்து அல்லாஹ் மேலே இட்டுக்கட்டி சொல்லி நேரான வழியிலேருந்து பிறலை வைக்கிறாங்கல்ல, அவங்களும் நற்செயல் புரிபவர்கள் இவங்களும் வந்து இவங்க 2 பேருடைய உவமையும் அல்லாஹ் பேசுகிறான். அதாவது இந்த 2 வகையினரான உவமை வந்து குருடன் செவிடனாக இருக்கிறான். ஸோ ஒருத்தன் குருடனாகவும் செவிடனாகவும் இருக்கான், மற்றொருவன் பார்வையுடையவனாகவும் செவியுறுபவனாகவும் இருக்கிறான். இவன் 2 பேரும் சமமாவானா? அப்போ இதிலேருந்து நீங்கள் படிப்பினை எடுத்துக்கோங்கங்கிறான்ல. ஸோ நான் இறைவனை யார் வந்து குருடனாகவும் செவிடனாகவும் இருப்போம். ஆனால் இன்றைக்கி நல்லா பாருங்களேன், அல்லாஹ் சொல்கிற எல்லா இதுவுமே நீங்கள் வந்து இதில் பார்க்க முடியும். அந்த 3 மங்கீஸ், தீயதை பார்க்காத, தீயதை கேட்காத, தீயதை பேசாதன்ற மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்கப்படுது. ஆனால் அதனுடைய தோற்றம் எப்படி இருக்குது? நீ எதையுமே பார்க்காத, எதுவுமே பேசாத, எதுவுமே கேட்காத அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விச் மீன்ஸ் இறைவனுடைய வசனங்களை பார்க்க தெரியாத, கேட்க தெரியாத, சிந்திக்க தெரியாதவனும் இறைவனுடைய விஷயங்களை பார்க்கிறவனும் கேட்கிறவனும் சிந்திக்கிறவனும் சமமாவானா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். இன்னும் வந்து நூஹ் நபியை பற்றியும் இங்கே பேசப்படுது. நூஹ் நபியுடைய வரலாறு பேசப்படுது. நூஹ் நபி எப்படி வந்து அவங்க சமுதாயத்துக்கு வந்தாங்க. நூஹ் நபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாவை தவிர யாருக்கும் அடி பண்ணியாதீங்க. நூஹ் நபியும் அதுதான் சொல்கிறாரு. அப்போ அப்படி சொல்லும்போது இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமாக அந்த நூஹ் நபியுடைய சமுதாய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களை மாதிரியே ஒரு மனுஷங்க தானே, எங்களை மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க, இன்னும் வந்து எங்களையே ரொம்ப இழிவானவங்க தான் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. நூஹ் நபி சமூகம் ஆதமுக்கு அடுத்ததாகவே வருது. ஸோ அப்போ எல்லாரும் ஒரு இனம்தான். எப்படி அவங்கக்கிட்ட ஏற்ற இறக்கம் வந்துச்சு? அவங்க சொல்கிறாங்க, எங்களே இழிவானவர்கள் தான் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க யோசிக்காமல் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் எங்களை விட எந்த சிறப்பும் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறதா பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நூஹ் நபியை பொய்யர்னு சொல்கிறாங்க. அப்போது
இந்த இடத்துல என்ன இஷ்யூ ஆகுது, அவங்க உயர்வு தாழ்வு பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் நம்மெல்லாம் ஒஸ்தி, நமக்கு இந்த கீழே உள்ளவங்க சாதாரண மக்கள்லாம் நம்மளை விட கீழே தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பக்குவமாக அவங்க இருக்காங்க. அதை எதிர்த்து தான் நூஹ் நபி வந்து அவங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க, மனிதர்களை நீங்கள் ஏற்ற இறக்கமாக பார்க்காதீங்கன்னு. அப்போது நூஹ் நபி வந்து சிந்திங்க, நூஹ் நபி சொல்கிறது எல்லாமே எல்லா நபிமாரும் சொல்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்கிட்டேருந்து நான் வந்து அல்லாஹ்கிட்டேருந்து இந்த சான்றுகளை வாங்கிட்டு வந்திருக்கேன், அல்லாஹ் தான் இந்த சட்டங்கள் சொல்கிறான். அதாவது நீங்கள் இப்படி யாரை ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்கன்னு அல்லாஹ் தான் சொல்கிறான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அல்லாஹ்க்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, மறுக்கிறாங்க. இன்னும் வந்து இவர் என்ன சொல்கிறாரு, நான் இதுக்காக உங்ககிட்ட எந்த பொருளும் கேட்கல, எனக்கு அல்லாவே எல்லாமே தருவான், நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த யாரையும் வந்து நீங்கள் இழிவாக பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ இருந்தும் அந்த மக்கள் எப்படி இருக்காங்க, அறியாமையில் உழன்று கொண்டிருக்கும் சமுதாயத்தினராக பார்க்குறேன்னு இவர் சொல்கிறாரு. ஸோ ஒரு மக்கள் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ அந்த எஜுகேஷன் சொல்லித்தரதுக்கு தான் நூஹ் நபி போகிறாப்புல. ஆனால் நான் கற்றுக்க முடியாது அப்படின்னு வரட்டு பிடிவாதம் பிடிக்கிறவங்கள என்ன பண்ண முடியும்? சாதாரண மக்கள் சரின்னு கேட்குறாங்க, ஆனால் தலைவர்கள் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அப்போது சமூகம் எப்படி பிரிஞ்சிருக்கு, பொருளாதாரம் அவங்களுடைய மற்ற விஷயங்கள் சார்ந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழேன்னு அப்போவே இருந்திருக்கு. அதைத்தான் இறைவன் வந்து தடுத்திருக்கான். இன்னும் சொல்லியிருக்காரு, இப்போ இவங்களை வந்து விரட்டிட்டா அல்லாஹ்வுடைய பிடியிலேருந்து என்னை யார் காப்பாற்றுவா, இதை கூட நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டிங்களா அப்படின்னு. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் எங்களை விட கீழ் வர்க்கத்துக்காரவங்க, இவங்களை வேணால் விரட்டி விடுங்க, நாங்கள் வர்றோம். அது எப்படி நான் விரட்ட முடியாது. ஸோ அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த நூஹ் நபி சொல்கிறாரு, மறைவானதெல்லாம் எனக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய அந்த கருவூலம் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது, நான் ஒரு வானவர் அப்படின்லாம் நான் ஒருபோதும் வாதாட மாட்டேன். எவர்கள் உங்கள் கண்களுக்கு ரொம்ப கீழானவர்களாக தெரிகிறாங்களோ அல்லாஹ் எந்த நன்மையும் அவங்களுக்கு அளிக்கலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய நெஞ்சங்கள்லையும் என்ன இருக்குன்னு அல்லாஹ் தான் அறிவான். நிச்சயமாக நான் வந்து அக்கிரமக்காரனாக ஆக மாட்டேன். அப்போது உங்களுக்காக இவங்களை நான் விரட்டி விட மாட்டேன் அப்படின்னு நூஹ் நபி சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம நபிக்குமே நடந்துச்சு. அடிமைகள் தான் உங்களை வந்து அதிகமாக உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்களை ஒரு நாள் நாங்கள் ஒரு நாள் அப்படி வேணால் வரோம் அப்படி சொல்லும்போது ஏற்றுக்கிடலை. ஸோ இதுதான் அது. எப்படி இப்போ இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வீடு அந்த வேலைக்கு அது பேர் என்ன, பாத்ரூம் கழுவுறவங்களும் அங்கே தான் இருப்பாங்க, பெரிய ஆஃபீஸர் மேனேஜரும் அங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அங்கே இருக்கணும், ஒன்றா தான் சாப்பிட்ணும். அந்த இடத்துல இல்லை இவங்க எங்களை விட ரொம்ப கீழான வேலை பார்க்குறவங்க அப்படின்னு அவங்களோட நீங்கள் வந்து முகம் சுழிச்சிங்கன்னா அது தப்பு. அல்லாஹ் அதைத்தான் அப்போ சொல்லியிருக்கான், யாரையும் அவங்கவுங்களுடைய இருப்பை கொண்டு நீங்கள் வந்து மட்டம் தட்டாதீங்க, இழிவாக பார்க்காதீங்க. ஸோ அது அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனையாகத்தான் இருக்குது. இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக இது இருக்குது. ஸோ நூஹ் நபியுடைய இதில் இதுதான் இருந்துச்சு. இவ்வளோ இப்போ இவங்க வந்து நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க, போதும், இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நூஹ் நபியை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் வந்து நூஹ் நபி சொல்கிறாரு, அல்லாஹ் நாடினா அந்த பெரிய வேதனையை அவன் உங்களுக்கு கொடுத்துருவான், அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து அல்லாஹ் உங்களை வழிகேட்டிலையே வச்சுருக்கணும்னு நினச்சா நம்ம என்ன நினச்சாலும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் வந்து உங்கள் இறைவன், அந்த நூஹ் நபி சொல்கிற வார்த்தை பாருங்கள், அவன்தான் உங்கள் இறைவன், அவன் பக்கமே நீங்கள் திரும்ப கொண்டு செல்லப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ
இப்போ இதனை வந்து இவருங்க என்ன சொன்னாங்க, இவராக பேசுகிறாரு, இவருக்கு என்ன வேலை, இவராக பேசுகிறாருன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, நானாக பேசுகிறேன் அப்படின்னா இதுக்கு நான் பொறுப்பாளி ஆகிக்கிறேன் அப்படின்னு. இன்னும் நூஹுக்கு வஹி அனுப்பப்பட்டுச்சு. உங்கள் சமுதாயத்தாரில் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு இருக்காங்களோ அவங்கள நீங்கள் வந்து கப்பலில் ஏற்றுங்க, அவங்கள தவிர வேறு யாரும் இனிமேல் நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வஹி அனுப்புகிறான். ஸோ இந்த இடத்துல கப்பலை கட்ட சொல்கிறான். கப்பலை கட்டி ஸோ எதுக்காக கூப்பிட்றாங்க பாருங்கள், அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கப்பலை கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றாங்க. அந்த வேலை செய்கிறதுக்கு இவங்க தலைவர்கள் வரமாட்டுறாங்க. ஸோ ஆல்ரெடி வேலையாட்களாக இருக்கிறவங்க வந்துடுறாங்க. ஆனால் சுகபோகமாக இருந்தவங்க மற்றவங்களுடைய உழைப்பை சுரண்டி சாப்பிட்டவங்க வரலை. இதுதான் பிரச்சனை. ஸோ ஒரு சமூகத்தை கட்டுறதுக்கு ஒரு வேலை அல்லாஹ் சொல்லும்போது அதை செய்கிறதுக்கு இந்த மக்கள் வரலை. அவ்வளோ சோம்பேறித்தனமாக அவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்திருக்காங்க. இறைவன் பாதுகாப்பானாக. இன்றைக்கி அதிகமான முஸ்லீம் பெண்கள் இந்த சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருக்கும். இறைவன் பாதுகாப்பானாக. மற்ற பெண்களை விட நம்ம ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும். ஆனால் சமையலில் மட்டும் சொஃபிஸ்டிகேட்டட் இல்லை, வகையாக 5-6 வகையில் சமைக்கிறோம். பட் அது நம்மளோட பர்பஸ் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஸோ நூஹ் நபி வந்து அந்த கப்பலை கட்டும்போது அந்த தலைவர்கள்லாம் வந்து அதை கடந்து செல்லும் போதெல்லாம் ரொம்ப கேவலமாக ஏளனமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, சிரித்தாங்க. அப்போ வந்து நூஹ் நபி சொல்கிறாரு, நீங்கள் இப்போ சிரிங்க, நாங்களும் உங்களை பார்த்து சிரிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இழிவுபடுத்தக்கூடிய அந்த வேதனை வருது. வந்தப்போ வந்து எல்லாரும் அழிக்கப்படுறாங்க. முக்கியமாக வந்து அந்த உலை அடுப்பு பொங்கிய மாதிரி அது அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஃப்ளட்டாக அது இருந்துச்சு. எல்லா வகையான பிராணிகள்லேருந்தும் ஒவ்வொரு ஜோடியை கப்பலில் ஏற்றுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், உன் குடும்பத்தினர் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் யாரெல்லாம் வந்து உன்னை நம்பினாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீ கப்பலில் ஏறுன்னு. ஆனால் அவருடைய ஒரு மகன் மட்டும் வரலை. ஸோ யா புனைய என் என்ன தருமை மகனே வந்து ஏறிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து மறுத்துடுறான். அப்போ வந்து இந்த இடத்துல நூஹ் நபி வந்து அல்லாட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி. ஸோ இந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ மலை போல் அந்த கப்பல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், தண்ணியெலாம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும், நெட்வொர்க். ஸோ நூஹ் நபியுடைய வரலாறு இருக்குது. அப்போது நூஹ் நபிகிட்ட இந்த பையன் மட்டும் வராமல் போயிடுவான், நிராகரிப்பாளரோடு நீயும் ஆயிடாத வான்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது இல்லைன்ட்டு மலை மீது ஏற போகிறான். ஆனால் அவனை வந்து அந்த இது அடிச்சிடுது. ஸோ இப்போ வந்து அல்லாஹ் வந்து எல்லாம் வாஷ் அவுட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே நார்மலுக்கு வந்துடுது. அப்போ இது நார்மல் வந்தோன்னா அந்த கப்பல் வந்து ஜூதிங்கிற மலையில் போய் நிற்குது. அக்கிரமம் புரிந்த மக்கள்லாம் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல நூஹ் நபி வந்து என்னுடைய மகனும் என்னோடய குடும்பத்தை சார்ந்தவன் தானே, நீ வாக்குறுதி கொடுத்துருந்தியா அல்லாஹ் உன் குடும்பத்தை சார்ந்தவங்களை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்றுக்கோ அவங்கள நான் காப்பாற்றுவேன்னு சொல்லியிருந்தியே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய குடும்பத்தை அவன் மகன்தான், ஆனால் உன் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போது அவன் ஒரு வீணான செயல், அதனுடைய உண்மை நிலையை நீங்கள் அதாவது நூஹுடைய மகனை வச்சு இறைவன் நமக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரான். என்னென்னா, நம்ம நினப்போம் இவங்கெல்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், அல்லாஹ் உறவுகளை வந்து நம்ம அது என்ன சொல்கிறது பற்றி பிடிக்க சொல்லியிருக்கான், அவங்கள ஒன்றா வச்சு இது பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்லாம் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கப்படுது தான். அது யாராக வேணால் இருக்கட்டும். ஆனால் இறைவனுடைய விஷயத்தில் அவங்க மாறு செய்கிறாங்கன்னா அவங்க நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லை. இறைவனுடைய விஷயம் அப்படின்னா வெறும் தொழுகை ஓதுதல் மட்டும் இல்லை. ஒரு சாதாரண வேலைக்காரவங்களை கேவலமாக ட்ரீட் பண்ணுறதுலேருந்து, நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி அவங்க ஸ்டேட்டஸ் இப்படி அப்படின்னு நினைக்கிறதுலேருந்து, உயர்வு தாழ்வு பார்க்குறதுலேருந்து, மட்டம் தட்டுறதுலேருந்து
இது எல்லாத்தையும் பொருந்தும். ஸோ இன்னொரு சக மனிதனை விஷயத்தை நம்ம வந்து இழிவுபடுத்துகிறோம் அப்படின்னா அல்லாவை இழிவுபடுத்துகிற மாதிரி. ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்க நம்ம ஃபேமிலி கிடையாது. ஸோ அவங்களுக்காக நம்ம துவா பண்ணவும் முடியாது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போது அந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களையும் நம்மளுடைய வம்சத்தையும் நம்ம நல்லபடியாக வளர்த்தெடுக்கணும். ஆனால் நூஹ் நபியுடைய வம்சமே ஒரு சிலர் இப்படி தான் இருந்திருக்காங்க. அப்படிங்கிறனால நம்ம டோட்டல் பொறுப்பு கிடையாது, நம்ம எச்சரிக்கை செய்கிறது நம்மளுடைய வேலை. சரியா? அப்போ அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு எதை பற்றின முழுமையான அறிவில்லையோ அதை பற்றி நீங்கள் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டான். இதுதான் நமக்கும் எதை பற்றியும் முழுமையான அறிவு இல்லாதப்ப அதை பற்றி நோண்டி நம்ம அல்லாஹ்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு நிற்கக்கூடாது. என்னோட உறவு தானே, நான் அவங்களுக்காக இவ்வளோ துவா கேட்டேனே, ஏன் அல்லாஹ் என் துவாவை நீ கபுல் பண்ணலை? நமக்கு தெரியாது, ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அல்லாஹ் அவங்களுக்கு எப்படியாவது ஷிஃபா கொடுத்துருன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் மௌத்தை கொடுத்துருவான். நம்ம எல்லாம் உனக்காக நான் இவ்வளோ துவா கேட்டேனே, நீ ஏன் அல்லாஹ் என் துவாவை கபுல் பண்ணலன்னு போய் நிற்போம். ஆனால் அவங்க உயிரோடு இருந்து அந்த சிரமத்தை அனுபவிக்கிறதுக்கு மௌத்தா போனால் மேபி அவங்க செஞ்ச செயலுக்கு அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கலாம். ஸோ அவங்க என்ன செயல் செஞ்சாங்கன்னா அவங்களும் அவங்க அல்லாவும் தான் அறிவாங்க. ஸோ இந்த வேதனையை விட அது பெட்டராக இருக்கும். அதனால அல்லாஹ் அவங்களுக்கு வந்து மரணத்தை கொடுத்துருப்பான். அது நமக்கு தெரியுமா? அது தெரியாமல் நம்ம போயிட்டு அல்லாஹ்கிட்ட சண்டைக்கு நின்றுட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். உடனே நூஹ் நபி வந்து, யா அல்லாஹ், எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி உங்ககிட்ட கேட்குறதுலேருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன், என்னைய மன்னிச்சிரு, நீ என்னை மன்னிக்கலைன்னா நான் அழிஞ்சிடுவேனே அப்படின்னு கேட்குறாப்புல. ஸோ அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, நூஹை நீங்கள் இறங்குங்க, இந்த இடத்துல உங்களுடைய சமூகத்தின் மீது நம்மளுடைய சாந்தியும் அருள் வளங்களும் உண்டாகும்னு சொல்லி அல்லாஹ் அவங்கள இறக்கி விடுறான். ஸோ இன்னும் வந்து நீங்கள் எல்லாம் ஒரே சமூகம்தான், ஆனால் உங்களிலேருந்து பல சமூகங்கள் தோன்றப்போகுது. இதில் உங்களுக்கு ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு வாழ்க்கை வசதிகளை நாம் தருவோம். நம்மக்கிட்ட அந்த வாழ்க்கை வசதிகளை கொண்டு உங்களுக்கு நாங்கள் சோதனை பிடிப்போம். ஸோ ஃபைனலாக அந்த கியாமத்து நாள் வரும் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். ஸோ இந்த நூஹுடைய விஷயம் வந்து மறைவான விஷயமா அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து ஒரு மறைவான செய்தி, உங்களுக்கு நாம் இதை சொல்கிறோம், இதை வந்து உங்களுடைய சமுதாயத்தினர் வந்து அறிஞ்சிருக்கலை, அதனால் பொறுமையை மேற்கொள்ளுங்க, நிச்சயமாக கடைசியில் நல்ல முடிவு இரையச்சம் உடையவர்களுக்கு தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மேலும் ஆதி சமுதாயம், இப்போ நூஹு பற்றி பேசியாச்சு, இப்போ ஆதி சமுதாயத்தை பற்றி பேசுகிறான்ல. ஸோ அவங்க அந்த ஆதி சமுதாயத்துக்கு ஹூது நபி அனுப்புகிறான். ஸோ அங்கேயும் வந்து அல்லாஹ்க்கு அடிபணிங்கன்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அல்லாவை வணங்குங்க, அல்லாஹ் சொல்கிற விஷயங்களுக்கு கட்டுப்படுங்க, நீங்களாக ஒரு கடவுள்களை ஏற்படுத்தாதீங்க. நூஹ் நபிக்கு வந்து நீங்கள் ஒரு கடவுளை ஏற்படுத்துகிறீங்கன்னு சொல்லலை, உயர்வு தாழ்வு பார்க்காதீங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஆதி சமூகம் ஹூது நபி வந்து கடவுள்களை ஏற்படுத்தியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களா உன்னை ஏற்படுத்திட்டு வச்சிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பணிக்காக நான் சேம் எந்த நபிமாரும் அல்லாஹ்வுடைய இந்த பணிக்காக அவங்கக்கிட்ட எந்த கூலியுமே கேட்கலை. ஆனாலும் இந்த மக்கள் அதை உணராமல் சிந்திக்காமல் இருந்திருக்காங்க. இன்னும் வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கடவுளை வச்சுக்கிட்டு நிற்கிறீங்க, ஒருவேளை அல்லாஹ் வந்து உங்கள் மேலே அதிகமான மழை பொழிய செஞ்சால் என்ன செய்வீங்க, அவன் ரொம்ப வலிமையானவன் அப்படின்னு. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹூதே, நீங்கள் எனக்கு வந்து எந்த தெளிவான சான்றும் கொண்டு வரல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, எங்கள் கடவுள்களை உங்களுக்காகலாம் நாங்கள் விட்டுவிட முடியாது, நாங்கள் உங்கள் மேலே நம்பிக்கையும் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிந்திச்சு பாருங்கள், ஒரு இறைவனை வணங்குங்க, மற்ற விஷயங்கள். ஸோ இந்த இடத்துல கடவுள்கள் அப்படின்னு வர்றது நீங்கள் எதை வேணால் யோசிக்கலாம். அது சிலைகளாக இருக்கலாம், பிரமுகர்களாக இருக்கலாம், ஏதாவது வஸ்துக்களாக இருக்கலாம், எல்லாமுமே தான். மிக முக்கியமாக இதெல்லாம் வந்து நம்ம தமிழர்கள்கிட்டயே நிறைய பார்க்க முடியும்.
ஸோ ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு மனிதர் வந்து அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டா இவங்க எனக்கு கடவுள் மாதிரி, அவங்க வந்து இறைவனை தனியாக சொல்லுவாங்க, கடவுள்னு தனியாக சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் கடவுள்களாக ஆக்கிக்கிட்டீங்களே, அது செய்யாதீங்க அப்படின்னு தான் வந்து ஹூது நபி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், தமிழர்கள் லெமூரியா கண்டத்துடைய எச்சங்கள்னு. ஸோ ஒரு கண்டம் அழிஞ்சிருக்கிறது உண்மைதான். அது என்ன சம்பவங்கிறது இன்றைக்கி எத்தனையோ அகழ்வாராய்ச்சியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதோடு சேர்த்து இஸ்லாமிய வரலாறையும் சிந்திச்சு பாருங்கள். நான் இந்த சமூகம் தான் அந்த சமூகம் தான்லாம் நான் சொல்லலை, நீங்கள் சிந்திச்சுக்கோங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் கடவுளில் ஏதோ ஒரு கடவுள்கள் தான் வந்து உங்களை தாக்கி இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா இவங்க இப்படி பேசுகிறதெல்லாம் ஏதோ வளர்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ ஹூது சொல்கிறாரு, அல்லாவை தவிர மற்றவங்க அவனுடைய இறைமையில், இது ரொம்ப முக்கியம். அதாவது அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் வந்து இணையாக்குறீங்க. அப்போ சிந்திச்சு பாருங்கள், ஒவ்வொரு காலத்துலேயுமே அல்லாவுடைய ஆட்சிக்கு தான் பிரச்சனையாச்சு. அவனுடைய வல்லமை, இப்போ வந்து குழந்தை உருவாகிறதாக இருக்கட்டும், உயிராக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து காலங்காலமாக அது கடவுள்னு அதாவது இறைவன் கொடுக்குறான்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு வேறு பேர் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் இந்த பாதுகாவலர்கள், விச் மீன்ஸ் அதிகாரிகளை இவங்க கடவுள்கள் ஆக்கி வச்சுருந்தாங்க. அதாவது ஓனருன்னு ஒரு ஆள், அதிகாரின்னு ஒரு ஆள், அவங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும், ஓனர் வேறு அதிகாரி வேறன்னு. ஆனால் அதிகாரிகள்கிட்ட கடவுளுடைய, அதாவது ஓனருடைய பவரே இருக்குன்னு இவங்க நம்பினாங்க. எவ்வளோ முட்டாள்தனம்! ஓனருடைய பவர் எங்கேயாவது அதிகாரிக்கு இருக்குமா? ஓனர் நினைக்கிற பவரை அதிகாரிக்கு கொடுப்பாரு, அவ்வளோதான். ஓனர் நினச்சா அதிகாரிக்கிட்டேருந்து அந்த பவரை எடுத்துருவார். ஆனால் அதை புரிஞ்சுக்காத இந்த மக்கள் அதிகாரி எல்லாருக்கும் ஓனருடைய பவர் இருப்பதாக நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் ஹூது சமூகமும் நினச்சிச்சு. இப்போ நீங்கள் இதெல்லாம் இணைய வைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க கேட்கலை. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க அதாவது நிச்சயமாக ஹூது நபி சொல்கிறாரு, உங்களுக்கு எங்களுக்கும் ஒரே அதிபதி தான். ஸோ என்னுடைய எல்லாமுமே அவன் கைவசம்தான் இருக்குது. ஸோ அல்லாஹ் தான் நேரான வழியில் இருக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா இந்த தூதி செய்தியும் உங்ககிட்ட அனுப்பப்பட்டேனோ அதனை கொண்டு உங்களுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன், இனிமேல் நீங்களாச்சும் உங்கள் இறைவனாச்சு அப்படின்ட்டு இவர் விட்டுடுறாரு. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இறைவன் வந்து ஹூது நபிக்கும் அவங்களோட நம்பிக்கை கொண்டவங்களுக்கும் ஈடேற்றம் கொடுத்துட்டு மற்றவங்களை கடுமையான வேதனையில் ஆழ்த்திட்டான். ஸோ இவங்க தான் ஆதி சமூகம். இவங்க அல்லாவுடைய சான்றுகளை மறுத்தாங்க, தூதருடைய அழைப்பையும் ஏற்கலை, சத்தியத்துக்கு எதிரியான கொடுங்கோலர்கள் ஒவ்வொருத்தருடைய கட்டளையையும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ஆதி சமூகத்துடைய பிரச்சனை என்னென்னா, அதாவது அந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அப்போல்லாம் குட்டி குட்டி அரசர்கள். ஸோ அந்த அரசர்கள் தான் மன இஷ்டப்படி, தான் மன இச்சைப்படி என்ன கட்டளை போடுறாங்களோ அதை ஏற்று நடந்துக்கிற ஒரு பாமர சிந்திக்க தெரியாத மக்களாக இருந்திருக்காங்க. மன்னன் சொல்லிட்டான் உடனே செய்யணும், மன்னனுக்கு நான் விசுவாசியாக இருக்கேன், படைத்த இறைவனுக்கு விசுவாசியாக இல்லை, மன்னனுக்கு நீ விசுவாசமாக இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன. ஸோ அந்த மாதிரி அந்த ஆதி சமூகம் இருந்துச்சு. ஹூது நபியுடைய சமூகம் ஒவ்வொருத்தரும் ஏற்ற இறக்கத்தோடு பார்த்துச்சு. ஹூது நபியுடைய சமூகம், அதாவது ஆதி சமூகம் வந்து மன்னர்கள், அதாவது கொடுங்கோலான மன்னர்கள், கொடுங்கோலர்களான ஒவ்வொருத்தருடைய பேச்சு கட்டளைகளையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் அதுவும் அழிஞ்சிச்சு. அதே மாதிரி சமூதினம். ஸோ சமூதினம் வந்து சாலிஹ் நபி அனுப்புனாங்க. சாலிஹ் நபியும் வந்து அல்லாஹ்வையே நீங்கள் அடிபடிங்கன்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து உங்களை வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பெரிய அந்தஸ்தோடையும் எங்ககிட்ட இல்லையே, நீங்கள் வந்து எங்கள் முன்னோர்கள் வணங்கிக்கிட்டு இருந்த கடவுள்களை நாங்கள் வணங்குறது கூடாதுன்னு சொல்கிறீங்க,
நாங்கள் அதெல்லாம் செய்ய முடியாது, உங்கள் பக்கம்லாம் வர முடியாது, எங்களுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. ஸோ இதே விஷயம் கொடுங்கோலரான ஆட்களை வந்து ஃபாலோ பண்ணதுனால ஆதி சமூகம் போச்சு. இந்த சாலிஹ் நபியுடைய சமூகம், அதாவது அந்த சமூகம் பேர் என்ன, சமூது சமூகம், இதுவும் வந்து எங்கள் முன்னோர்கள் வணங்கிக்கிட்டு இருந்ததை நாங்கள் வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, அப்படிலாம் நாங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக பெண் ஒட்டகம் ஒன்று வருது. ஸோ அதையும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதனுடைய குதிங்கால் நரம்புகளை துண்டிச்சிடுறாங்க. ஸோ இது பண்ணவும் அவங்களுக்கு வேதனைக்கான காலக்கெடு வருது. அவங்கள வந்து அல்லாஹ் தலைகீழாக திருப்பி போட்டுடுறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமையும் அவங்க கூட நம்பிக்கை கொண்டவர்களையும் காப்பாற்றினான். அப்போ அக்கிரமம் செய்தவர்கள் இவங்களும் யார், அக்கிரமம் செய்தவர்களாக இருக்காங்க. அப்போ அவங்க முகம் குப்புற வீழ்ந்து மடிஞ்சு போயிருக்காங்க, அங்கே வாழவே இல்லாத மாதிரி ஆயிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் இப்ராஹிம் நபியுடைய வீட்டுக்கு வானவர்கள் வராங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு அந்த பொரிச்ச கண்ணுக்குட்டி இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த பொரிச்ச கண்ணுக்குட்டியை பற்றிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கன்றுக்குட்டிகள் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு உணவாக இருக்கும். ஸோ ஒரு நபிக்கு வந்து வானவர்கள் தூது செய்தி கொண்டு வராங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு விருந்து வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வரலாறு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நம்ம இதுலேயும் வந்து ஒரு 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 ஃப்ளோ இருக்கும். என்ன அப்படின்னா படையல் வைப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு சிலைக்கு முன்னாடி படையல் வைப்பாங்க. அப்போது அதை வந்து நம்ம இதோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நபிமார்கள் வானவர்கள் கிட்ட வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு விருந்தளிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு இது வந்து காலங்காலமாக நடந்திருக்கும். ஸோ வானவர்கள் சிலரையும் இவங்க கடவுள்களாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இது எல்லாமே ஒரு 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 ஹைப்போதிசிஸ் தான், அதாவது ஒரு சிந்தனை தான். இது சரி, இப்படி தான் இருந்தாங்கன்னு நம்ம சொல்லலை, இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் தான். சரியா. அப்போ இப்ராஹிம் நபி கிட்ட வரும்போது மாமிசம் கொடுக்கும்போது இவங்க சாப்பிடல. அப்போ என்னாச்சு அப்படின்னு திடுக்கிடும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்பட வேணாம், உங்கள் சமுதாயத்துக்கு நாங்கள் ஒன்றும் வரல, பக்கத்தில் உள்ள லூது நபியுடைய சமூகத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் அங்கே நிற்கும்போது உங்களுக்கு குழந்தை பேர் இருக்குது இஸ்ஹாக்கு, அப்புறம் யாக்கூப் நபி வருவாங்கன்ட்டு அந்த நற்செய்தி சொல்லிவிட்டு இவங்க கிளம்புறாங்க. அப்போவும் இப்ராஹிம் நபி வந்து இவங்களுக்காக வந்து பரிஞ்சு பேசுகிறாங்க. அதாவது லூத் நபியுடைய சமூகத்துக்காக பரிஞ்சு பேசுகிறாங்க. அப்போ வந்து வானவர்கள் சொல்லிட்டாங்க, இல்லை இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க, அல்லாஹ் கட்டளை இட்டுட்டான் அப்படின்னு. அப்போ லூத் நபிக்கிட்ட இவங்க உள்ளே போகிறாங்க. போகும்போது இவங்களை பார்த்துட்டு அவங்களும் வரவேற்கிறாங்க. அவங்களும் வந்து அந்த விருந்தெல்லாம் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கேயும் இவங்க சாப்பிடல. அப்போது லூத் நபி திருக்கிட்டு என்ன ஆச்சு அப்படின்ட்டு சிந்திக்கும்போது இவங்க சொல்கிறாங்க, இந்த விருந்தாளியெல்லாம் பார்த்துட்டு சமூகத்தில் உள்ள மக்கள் வேகமாக வீட்டை நோக்கி வராங்க. ஸோ ரொம்ப அவங்க வந்து ஓரின சேர்க்கையாளர்களாக இருக்காங்க, பெண்களை விடுத்துட்டு ஆண்கள் மீது முகம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்க. ஸோ அல்லாஹ் வந்து இதைத்தான் குறிப்பிடுறான். அங்கே உள்ள பெண்கள் எப்படி இருந்தாங்கன்றது குறிப்பிடலை, பட் பெண்களை விட ஆண்கள் மீது கே கல்ச்சர் அங்கே அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இது அப்படி இவங்க இருக்கும்போது இவங்களும் வந்து ஒரு ஆண்கள் மாதிரி தானே வராங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு இவங்க மீது மோகம் கொண்டு அவங்க வராங்க. அப்போ இவர் லூத் நபி வந்து, என்னோடய விருந்தாளி முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, என் பொண்ணுங்க வேணா இருக்குது, அவங்கள வேணால் நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க. விச் மீன்ஸ் அங்கே உள்ள எல்லா ஆட்கள்கிட்டையுமே இதை சொல்ல முடியாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட தான் பேசியிருப்பாங்க. ஸோ தலைவன் யாரோ அவங்கிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த தலைவர் அங்கே உள்ளவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை அதெல்லாம் எங்களுக்கு முடியாது, எங்களுக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது
அந்தோ உங்களை திருத்துறது என்னால் முடியலை, எனக்கு வலிமை இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வானவர்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து அந்த காலை டைமில் வந்து, அதாவது இந்த விடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தோட போயிடுங்க, திரும்பி பார்க்காம போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களும் அந்த நைட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய மனைவி மட்டும் அந்த மக்களோட இருக்க வச்சிடுறாங்க. பிகாஸ் அவங்களும் ரொம்ப மோசமானவராக இருக்காங்க. அப்போ அந்த அதிகாலை டைமில் இவங்க போயிடுறாங்க. போனால் சுட்ட களிமண் கற்களை தொடர்ந்து பொழிய வைக்கிறான்ல. ஸோ அது எல்லாத்துலேயுமே அடையாளம் இடப்பட்டு இருக்குது. ஸோ அந்த அடையாளம் இடப்பட்ட கற்கள் வந்து அவங்க மேலே விழுந்திருக்கு. ஸோ இப்படி மத்தியன்வாசிகள் வந்து இப்படி வந்து அந்த கூட்டமும் அழிஞ்சிருக்கு. இப்போ அடுத்து மத்தியன்வாசிகளை பற்றி எல்லாம் பேசுகிறான். ஸோ மத்தியன்வாசிகளும் சகோதரர் ஷுவைபு, அவங்கக்கிட்ட ஷுவைபு நபியை நம்ம அனுப்பணும். ஸோ இந்த இது 4வது வரலாறு. ஸோ ஷுவைப் நபி போகும்போது அவரும் அல்லாஹ்க்கு அடிபணிங்கன்னு தான் சொல்கிறாரு. அளவையிலையும் நிறுவையிலையும் குறைவு செய்யாதீங்க. ஸோ ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு கட்டளைகள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். ஸோ அந்த கட்டளைகளை இவங்க வந்து நிறைவேற்றலை, அதனால தான் அழிச்சிருக்கான். அளவு நிறுவை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மக்கள் வந்து கேட்கலை. அதே மாதிரி இன்னும் சொல்கிறாங்க, நேர்மையாக நடந்துக்கோங்க, நீங்கள் வந்து கொடுக்குறப்ப அளந்து கொடுங்க, வாங்குறப்பவும் அளந்து வாங்குங்க. நீங்கள் வாங்குறதுக்கு தாராளமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் கொடுக்க மனசு வர மாட்டேங்குது, இப்படி செய்யாதீங்க, இது பூமியில் குழப்பம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வாங்குகிற மாதிரி கடையில் போயிட்டு நிறைய வாங்க நினப்போம், ஆனால் காசு கொடுக்க மட்டும் மனசு வராது. இது கடையில் மட்டும் இல்லை, நம்மளுடைய எல்லா எல்லா அன்றாட வாழ்வியல் எல்லாத்துலேயும் நடக்கும். பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய மால்லலாம் போய் பேரம் பேசாமல் கொடுத்ததை வாங்கிட்டு வந்துடுவோம். சின்ன சின்ன கடைகளில் போய் நின்றுக்கிட்டு ஒரு ரூபா 2 ரூபாய்க்கு பேரம் பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ இது வந்து சின்னதாக நமக்கு கண்ணுக்கு தெரியும், ஆனால் இது எவ்வளோ பெரிய பாதிப்பு தெரியுமா? இதுதான் வந்து இன்றைக்கி கார்ப்பரேட் பண்ணுது. ஸோ இந்த சின்ன விஷயம் கார்ப்பரேட்டும் பண்ணுது. ஸோ இதை பற்றிலாம் நமக்கு எதாவது தெரியுதா? ஸோ இதை பற்றியும் அல்லாஹ் பேசியிருக்கான், குழப்பம் செய்யாதீங்கன்னு. அப்போது அல்லாஹ்வினால் மீதப்படுத்தப்பட்ட லாபமே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன லாபம் தரானோ, அதாவது நேர்மையான முறையில் உங்களுக்கு என்ன லாபம் வருதோ அதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு இவங்க சொல்லும்போது ஷுவைபு நபியை மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் முன்னோர் என்னென்ன செஞ்சாங்களோ அதை செய்கிறத நீங்கள் தடுக்கிறீங்களா? எங்கள் செல்வத்தை எங்களோட விருப்பப்படி நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இதுதான் உங்கள் தொழுகை உங்களுக்கு சொல்லி தருதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சிந்திச்சு பாருங்க, உங்கள் தொழுகை இதுதான் சொல்லித்தரதான்னு கேட்குறாங்க. எங்களோட காசு, அவங்க கேட்குறதுல தப்பே இல்லைன்னு தோணுதில்ல? ஏன்னா நம்ம அப்படித்தானே வளர்ந்துருக்கோம்ல. ஸோ எங்களுடைய காசு, எங்களுடைய பணம், இதை வந்து நாங்கள் எப்படி செலவு பண்ணணும்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தரீங்களா? நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னு ஏளனமாக சிரிக்கிறாங்க. அதுக்கு ஷுவைப் நபி சொல்கிறாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ்கிட்டேருந்து இது தெளிவான சான்று, தெளிவான கட்டளை நம்மக்கிட்ட வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து இன்னைக்கு நம்ம மீள முடியாது. அல்லாஹ் சொல்படி கேட்டு நம்ம நடப்போம். இன்னும் வந்து அல்லாஹ் நம்மளை தவறான செயலிலேருந்து தடுத்திருக்கான், தடுக்கப்பட்டதை உண்பதுலையும் தடுத்திருக்கான். ஸோ இதிலலாம் உங்களோட நான் கூட்டு சேர முடியாது அப்படின்னு இவங்கக்கிட்ட இருந்து விலகிக்கிறாங்க. நான் சீர்திருத்தம் செய்ய தான் விரும்புகிறேன், ஆனால் உங்களோட சேர்ந்து நானும் அட்டூழியம் புரிவேன்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இன்னும் வந்து மேலும் என் சமூகத்தாரே அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எங்கள் கொண்டுள்ள பிணக்கும் பகைமையும், ஸோ இவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஷியேஷனும் இவ்வளோ ஒரு பகை உணர்வும் நூஹ் சமுதாயத்தினரை அல்லது ஹூத் சாலிஹு இப்படி இந்த சமுதாயத்திலலாம் பிடிச்ச வேதனை போல் உங்களையும் பிடிச்சிடுவோம். ஸோ அந்த வேதனைகள்லாம் நமக்கு தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் உங்கள் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் அவன்கிட்டயே மீளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ ஷுவைப் நபி அதுக்கு ஷுவைப் நபிக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, ஷுவைபே நீங்கள் சொல்கிற பெரும்பாலான விஷயங்கள் எங்களுக்கு புரியலை. இன்றைக்கும் நல்லது ஒரு விஷயம் சொன்னால் சமூக ரீதியாக குரானை வச்சு நம்ம சொன்னால் நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலைன்ட்டு போய்ட்றோம். எத்தனை பேர் நம்ம வகுப்புலேயே 30-40 பேர் இருந்தாங்க, இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கோம்? ஸோ நீ இதெல்லாம் சொன்னால் எங்களுக்கு புரியலை, நீங்கள் எங்ககிட்ட வலிமை குன்றியவராகத்தான் இருக்கீங்க, உங்களுடைய குடும்பத்தார் இல்லைன்னா உங்களை எப்பயோ கல்லால் அடித்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதுக்கு ஷுவைப் சொல்கிறாரு, அல்லாவை விட என் குடும்பத்தார் உங்களுக்கு பெருசாக போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாவை அலட்சியமாக புறக்கணிச்சிட்டிங்களே, நிச்சயமாக நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. என் சமுதாயத்தினரே, உங்கள் வழியில் செயல்பட்டு கொண்டு இருங்கள், நான் எனது வழியில் செயல்பட்டு கொண்டு இருப்பேன். ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். அல்லாஹ் யாருக்கு தண்டனை கொடுக்குறான் அப்படிங்கிறத பொறுத்து யார் பொய் சொன்னாங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு ஷுவைப் நபி சொல்கிறாரு. கடைசியாக அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்குரிய அந்த நேரம் வரும்போது ஷுவைப் நபியுடைய தோழர்களையும் தவிர மற்ற அக்கிரமக்காரர்கள் எல்லாரும் தலைகுப்புற வீழ்ந்து மடிஞ்சு போனாங்க. ஸோ அவங்க வாழவே இல்லைன்ற மாதிரி ஆயிட்டாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா மூசாவும் ஃபிரௌன் மற்றும் அவனுடைய அரசு பிரமுகர்களிடம் தம் சான்றுகளுடன் தூதுவத்துவதற்காக வெளிப்படையான அத்தாட்சியுடன் நாம் அனுப்பி வைத்தோம். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. சிஸ்டர்ஸ் நான் இருக்கேனா? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமும் வராங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ சொல்லியும் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? ஃபிரௌனுடைய கட்டளையை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவன் எவ்வளோ நேர்மையற்றவனா எப்படி இருந்தாலும் ஃபிரௌன் சொல்கிறத தான் கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இப்போ அல்லாஹ் யாரை பிடிக்கிறான் பாருங்கள். நீங்கள் வரம்பு மீறி அதிகாரமும் செலுத்தக்கூடாது, அதே மாதிரி வரம்பு மீறி அடிபணியவும் கூடாது. அப்போது மறுமை நாளில் அவன் இப்போ இந்த ஃபிரௌனுக்கே அடிபணிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த மக்கள் மறுமையில் ஃபிரௌன் நிற்கும்போது ஃபிரௌன்கிட்டேயே இவங்க அனுப்பப்படுவாங்க. அவனோடையே சேருங்கன்னு 2 பேரும் போய் நரக நெருப்பில் தான் போய் விழப்போகிறாங்க. அதை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். இன்னும் இந்த மாதிரியான மக்கள் மீது அல்லாஹ் சபிக்கிறான். சாபம் ஏற்படட்டும், மறுமையிலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சபிக்கிறான். இப்போ இதெல்லாம் சில ஊர்களுடைய வரலாறு. இதெல்லாம் அல்லாஹ் ஏன் நமக்கு சொல்கிறான் அப்படின்னா, இதில் அதிகமான அத்தாட்சிகள் இருக்குது. சில ஊர்கள் இன்னும் எஞ்சி இருக்குது, சில ஊர்கள் முற்றிலுமாக அழிஞ்சிருச்சு. ஸோ அல்லாஹ் சொல்கிறான், இவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றும் அநீதி இழைக்கலை, மாறாக இவங்கெல்லாம் தனக்குத்தானே அநீதி இழைத்து கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இன்னும் இவங்கெல்லாம் மற்ற கடவுள்களை யாரெல்லாம் அவங்க கடவுள்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கூப்பிடுறதுல எந்த பயனும் அவங்களுக்கு அன்னைக்கு தரலை, அவங்களுக்கு நாசம்தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் யாரெல்லாம் அக்கிரமம் புரியக்கூடிய ஊர்களையும் இறைவன் தண்டிக்கும் போது, அதாவது ஒவ்வொரு ஊருமே ஒரு தண்டனைக்கு உள்ளாகுது அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக ஏதாவது ஒரு தூதரை இறைவன் அனுப்பியிருப்பான். யாரும் நல்லது கெட்டது எடுத்து சொல்லாமல் அந்த ஊரை இறைவன் அழிக்கவே மாட்டான். அதே மாதிரி அவனுடைய தண்டனை மிக கடுமையானது அப்படின்னு சொல்கிறான். உண்மையிலேயே மறுமை நாளுடைய வேதனை குறித்து அஞ்சும் ஒவ்வொருவருக்கும் சான்று இருக்குது. ஸோ மறுமை நாளுடைய வேதனை குறித்து பயப்படுங்க நல்லா பேசுகிறான். இன்னும் மக்கள் எல்லாரும் ஒன்று திரட்டப்படும் நாள் அது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த நாள் வெகு தூரம் இல்லை. அந்த நாள் வரும்போது அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி எந்த மனுஷனும் பேச முடியாது. இன்னும் யார் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைக்கிறவங்க நற்பேருடையவர்கள், அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைக்காதவங்க துர்பாக்கியவான்கள் அப்படின்னு அல்லாஹ் பிரித்து சொல்கிறான். ஸோ யார் துர்பாக்கியவானாக இருக்காங்களோ அவங்க நரகம் போவாங்க. நரகம் ரொம்ப மோசமானதாக இருக்கும். யார் இன்னும் வானம் பூமி இருக்கும் காலமெல்லாம் அவங்க அங்கேயே நிலைச்சு இருப்பாங்க. ஆனால் அந்த நிலையை மாற்றுறதுக்கு உங்கள் இறைவன் நாடினால் அது நடக்கும்.
ஸோ அல்லாஹ் நாடினா சிலர் அதுலேருந்து வெளிப்படலாம். அல்லாஹ் அதுக்கு எல்லா அதிகாரமும் அல்லாஹ்கிட்ட இருக்குது. இன்னும் யார் நற்பேறு உடையவர்களாக இருக்காங்களோ அவங்க சொர்க்கம் போகலாம். அவங்களும் பெர்மனண்ட்டாக அங்கேயே நிலைத்திருக்கலாம், அல்லாஹ் நாடினால் தவிர. ஸோ முடிவுறாத அருட்கொடைகள் அங்கே அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நபியே, இவங்க வணங்கிக்கிட்டு இருக்கிற இந்த கடவுள்களை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகிக்காதீங்க. இவங்க எல்லாம் அவங்களுடைய மூதாதையர் எப்படி காலில் விழுந்து கிடந்தாங்களோ, வெறும் ஆராதனை வணக்கம் அப்படிங்கிறதுனால சிலை மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. என் மாமியார் சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்குறோம்ல, அதை அப்படியே கேட்டு தலையாட்டுறோம்ல, அதுதான் ஆராதனை. நமக்கு சொந்தமாக மூளை இல்லையா? நம்ம சிந்திக்க மாட்டோமா? அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போட்டு நம்ம முடிவு எடுத்தால் கூட பரவாயில்ல, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் திணிக்கிறோம்ல, அதுதான். ஸோ இவங்க மூதாதையர் பண்ண மாதிரியே ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கண்மூடித்தனமாக. இவங்க இருந்துட்டு போட்டோம். இவங்க செய்கிற இந்த தப்பான செயல்கள் எதுவும் உங்களை பாதிக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் மூசாவுக்கும் நம்ம வேதத்தை கொடுத்தோம், அதுலேயும் இவங்க கருத்து முரண்பாடு கொண்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு கருத்து முரண்பாடு வரலைன்னா தான் ஆச்சரியம். இவங்களுக்கு எப்போ வேதத்தை கொடுத்தாலும் முரண்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னும் இப்படி முரண்பட்டு கொண்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நம்ம எப்பயோ தீர்ப்பு வழங்கிட்டு இருப்போம். அல்லாஹ் நாடி இருந்தால் எப்பயோ இவங்களுக்கு புரிய வச்சுருப்பான். ஆனால் இவங்களை சந்தேகத்திலே இருக்க வைக்கிறான், மனக்கலக்கத்திலேயே ஆழ்ந்திருக்க வைக்கிறான். ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய செயலுக்குரிய கூலியை நிறைவாக அல்லாஹ் கொடுப்பான். ஸோ இன்றைக்கி அவங்கள சந்தேகத்தில் இருக்க வைக்கிறதும் அல்லாஹ் தான், இவங்களுக்கு கூலி கொடுக்க போகிறதும் அல்லாஹ் தான். ஸோ அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எது சொன்னாலும் வீண் விதண்டாவாதம் தர்க்கம் செய்பவர்களாக இருக்கக்கூடாது. இறைவனுக்கு ப்ராப்பராக அடிபணியணும். இன்னொன்று, நபியே, நீங்களும் நிராகரிப்பையும் கீழ்ப்படியாமையும் கைவிட்டு நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படிதலின் பக்கம் திரும்பிய உம்முடைய தோழர்களும். ஸோ நபியை, நீங்களும் உங்கள் தோழர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நேரான வழியில் நிலைத்திருங்க. அவனுக்கு அடிபணிவதற்கும் வரம்பு மீறிடாதீங்க. இன்னும் எல்லாவற்றையும் இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஸோ அதிகாரத்துலையும் அடிபணிகிறதுலையும் வரம்பு மீறிடக்கூடாது. இந்த அக்கிரமக்காரர்கள் பக்கத்தில் கொஞ்சம் கூட சாஞ்சிடாதீங்க. நரக நெருப்புக்கு இவங்க உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அங்கே உங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. அதே மாதிரி தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். பகலின் இரு ஓரங்கள்லையும் இரவின் சிறிது கழிந்த நேரத்திலையும் தொழுகையை நிலைநாட்டுங்க. திண்ணமாக நன்மைகள் தீமைகளை களைந்து விடுது. ஸோ எத்தனை விஷயங்கள் சொல்லிவிட்டு கடைசியாக இறைவன் தொழுகையை பற்றி பேசுகிறான். ஸோ அப்போ இந்த தொழுகை, உங்களுடைய தொழுகை என்ன கொடுக்குது? அவங்க கேட்டாங்கல்ல, என்ன உங்கள் தொழுகை எங்களுடைய பணத்தை நாங்கள் எப்படி செலவு பண்ணணுங்கிறது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி கொடுக்குதா அவங்க தொழுகை அப்படின்னு அந்த மக்கள் கேட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த தொழுகை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? சமூக ரீதியாக நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? ஒருத்தருக்கு ஒன்றா நின்று அதாவது அதுக்காகத்தான் பெண்கள் தனியாக தொழுவாங்க, ஆண்கள் தனியாக தொழுவாங்க. ஆனால் ஜமாத்தாக தொழுவணும். ஆனால் இன்றைக்கி பெண்கள் தனியாக தொழுவலான்ற ஒரு இதை கொடுத்துட்டு பெண்கள் எல்லாம் தனித்தனியாக தொழுத்துக்கிட்டு இருக்கோம், குழந்தைங்களை விட்டுட்டு. அப்போது 10-15 வயசு வரைக்கும் விட்டுட்டு நீ தொழுதுட்டு 15 வயசுக்கு மேலே வயசுக்கு வந்துருச்சு, இன்னும் நீ தொழுவ மாட்ற, ஓத மாட்ற அப்படின்னு பிள்ளைகளை குறை சொல்லிக்கிட்டு அம்மாமாரு தொழுவாங்க. இது எவ்வளோ பெரிய அபத்தம். ஸோ ஒரு தொழுகைங்கிறது வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா நிற்க வச்சு ஒரு சந்தோஷமாக ஒரு நிம்மதியாக தொழக்கூடிய அந்த தொழுகை இன்றைக்கி எப்படி நடக்குது? ஸோ நம்ம தொழுகை என்ன சொல்லி கொடுக்குது? தொழுகையவே நம்ம ஒத்துமையாக பண்ண மாட்டோம். வீட்டில் எப்படி ஒத்துமையாக இருப்போம்? சமூகத்தில் எப்படி ஒத்துமையாக இருப்போம்? ஸோ இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு மற்ற எல்லாமுமே களையிறது தான் இந்த தொழுகை.
ஆனால் இதுவே நம்ம உருப்படியாக பண்ணலைன்னா மற்றது எப்படி பண்ணுவோம்? ஃபேமிலியோடு நம்ம இதையே ஸ்ட்ராங்காக பண்ணலைன்னா. ஸோ குழந்தைகளோடு நம்ம தொழக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. ஸோ இது ஒரு நினைவூட்டி. பொறுமையாக இருங்க, பொறுமையாக நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களாக இருங்க. அல்லாவுடைய அல்லாஹ் உங்களுடைய கூலியை வீணாக்க மாட்டான். அதே மாதிரி பூமியில் குழப்பம் செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. இன்னும் தடுக்கக்கூடிய பூமியில் குழப்பம் செய்கிறத தடுக்கக்கூடிய நல்லவர்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்த சமூகத்தில் இருந்திருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் கூட இந்த சமூக மக்கள் குறைவாகத்தான் நம்பிக்கை கொண்டாங்க. ஸோ நம்பிக்கை கொண்டவங்களை நான் காப்பாற்றணும், அக்கிரமம் செய்தவர்களை நாம் அழித்தோம். அதுவும் எப்படி அழித்தோம்? அல்லாஹ் எப்படி அழிச்சிருக்கான்? அவங்கள சுகபோக வாழ்க்கையில் மூழ்க வச்சு அதுக்கப்புறம் அழிச்சிருக்கான். ஏன்னா அவங்க குற்றவாளிகளாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி சுகபோகமாக இருக்கிறவங்கெல்லாம் நினச்சி பொறாமப்படுறதுக்கு வேலையே இல்லை. இன்னும் இறைவன் எந்த ஊரையும் அந்த ஊரில் நம்ம சீர்திருத்தம் பண்ணாமல் அநியாயமாலாம் அழிக்கலை. இன்னும் அல்லாஹ் நாடுனா நிச்சயம் மனித இனம் முழுசும் ஒரே சமுதாயமாக ஆகியிருக்கும். ஆனால் அல்லாஹ் அப்படி ஆக்கலை. ஸோ இனி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் தான் போயிட்டுருப்பாங்க. இன்னும் இறைவன் உங்கள் யார் மீது கருணை புரிஞ்சிருக்கானோ அவங்க மட்டும்தான் மாறுபட்ட வழியில் செல்வதிலிருந்து விலகி இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல முஸ்லீம்கள் மட்டும்தான்லாம் பேசலை. அல்லாஹ் யார் மீது அருள் புரிகிறானோ கருணை காட்டுறானோ அவங்க தான் போவாங்க. ஸோ அப்போ யார் அவங்க அப்படின்னா, மேற்கூறிய சமூகங்கள்லாம் தடுக்கப்பட்டிருந்துச்சுல்ல, எடை மோசடி இல்லாமல் ஒழுக்கமாக சுய ஒழுக்கமாக, அதாவது அந்த என்ன சொல்கிறது, கட்டற்ற இன்றைக்கி அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. கட்டற்ற காம உணர்ச்சிகளும் போகுது. இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாம் எடை மோசடிலாம் சர்வசாதாரணமாக நடக்குது. ஏற்றத்தாழ்வுலாம் ரொம்ப அப்பட்டமாக நடக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் யார் இருக்கிறோமோ அவங்க தான் நேர்வழியில் இருக்கோம். இது அல்லாஹ் நாடுறவங்களுக்கு அல்லாஹ் தருவான். இன்னும் மனித ஜின்கள் எல்லாருமே இதில் அடங்கும். இந்த ஒரு காம்படிஷனில் 2 பேரும் இருக்காங்க. இதில் தோக்குறவங்க திண்ணமாக நரக நெருப்புக்கு நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். நபியே, இந்த இறை தூதரோட வரலாறுலேருந்து நாம் எடுத்துக்கூறும் இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் அதனுடைய மூலத்தை, அதனுடைய அந்த கோர் கான்செப்ட் உங்களுடைய ஹார்ட்டை உறுதிப்படுத்துது. இதில் உமக்கு சத்தியத்தை பற்றிய அறிவு கிடைத்தது. ஸோ இந்த ஒவ்வொரு விஷயமும் சத்தியம்னா என்னங்கிறது நமக்கு புரிய வச்சுச்சு. இறை நம்பிக்கையாளர்களுக்கு இவற்றில் அறிவுரையும் நினைவூட்டலும் இருக்குது. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதவர்களை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வழியில் செயல்பட்டுக்கிட்டு இருங்க, நாங்கள் எங்கள் வழியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். விளைவை நீங்கள் எதிர்பார்த்துருங்க, நாங்களும் எதிர்பார்த்துருக்கோம். வானங்கள் பூமி ஆகியவற்றில் மறைந்துள்ள எல்லாமே அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. எல்லா விவகாரமுமே அவன்கிட்ட தான் மீண்டு வரப்படும். அதனால் அவனுக்கே அடிபணிங்க, அவனையே முழுமையாக சார்ந்துருங்க. இன்னும் உங்கள் எல்லா செயல்களையும் அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை அப்படின்னு இந்த சூறாவை இறைவன் முடிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ்.